ஷலோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். சங்கீதங்களுடைய தொடர் தியானங்களின் வரிசையில் ஆரோகண சங்கீதத்தினுடைய 3வது சங்கீதத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். தாவீது எழுதின சங்கீதங்கள், ஆரோகண சங்கீதங்கள் மொத்தம் 4. அதிலே இன்றைக்கு நாம் பார்ப்பது 1வது சங்கீதம், 122ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய மொத்த விஷயமும் தேவனுடைய ஆலயத்தை பற்றியும் தேவனுடைய ஆலயத்தில் காணப்படும் சமாதானமான காரியங்களை பற்றியும் இந்த சங்கீதம் சொல்லுகிறது என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். சங்கீதக்காரன், அதுவும் இந்த ஆரோகண சங்கீதம் என்று பெயரிடப்பட்டிருக்கிற இந்த சங்கீதத்திலே தாவீதினுடைய பிரத்யேகமான அவருடைய உள்ளத்தின் வாஞ்சை, மன விருப்பங்கள் வெளிப்படுகிறதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதுல அவர் விரும்புகிற விஷயம் என்ன என்று சொல்லி கேட்டால் சமாதானம், பீஸ், ஷலோம். இதை அவர் விரும்புகிறார். தாவீது யார் என்கிற கேள்விக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முற்பிதா, அதாவது தாவீதின் வம்சத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்துவிற்கு தாவீதின் குமாரன் என்ற ஒரு பெயரும் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால்தான் மத்தேயு சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். தாவீதின் குமாரன் என்று அவர் அழைக்கப்படுவதனுடைய முக்கியத்துவம் என்ன என்கிற கேள்விக்கு சரியான பதில் என்னவென்று சொன்னால், மேசியா என்பதனுடைய பொருள். தாவீது ராஜாவினுடைய வம்சத்துல வருகிற ஒருவர் மேசியா, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மேசியா என்பவர் யார்? அவர் சமாதான பிரபு. எபிரேயத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சார் ஷலோம். சார் என்ற ஹீப்ரு வேர்டுக்கு பிரின்ஸ், இளவரசன் என்று பொருள். ஷலோம் என்று சொன்னால் சமாதானம். பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு என்று சொல்லி அவரை அழைக்கிறோம் நாம். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இப்ப தாவீதினுடைய எண்ண ஓட்டங்கள் எதை வெளிப்படுத்துகிறது என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், சமாதானம் தேவை என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். அதை மையப்படுத்தி சங்கீதத்தை எழுதுகிறார். சங்கீதம் மட்டுமல்ல, அவருடைய மற்ற காரியங்கள் எல்லாமே, வாழ்க்கை எல்லாமே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு நபராக அவர் காணப்படுவதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இந்த சங்கீதம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மனமகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த சங்கீதத்தினுடைய ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் உன்னிப்பாய் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் எருசலேமை பற்றி அவர் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். எருசலேம் எப்படிப்பட்ட நகரம், எருசலேம் நகரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, இவைகளை நீங்கள் இந்த சங்கீதத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். அதை நீங்கள் 2வது வசனத்திலும் 3வது வசனத்திலும் வாசிக்க கேட்கலாம். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. எருசலேமை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பாருங்கள், அவர் சொல்லுகிற விஷயம் எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அடுத்தது சொல்லுகிறார், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று சொல்லியும் அவர் சொல்லுகிறார். எருசலேம் என்கிறதான வார்த்தையினுடைய அந்த பெயருக்கான பொருள் என்ன? தேவனுடைய சமாதானத்தின் நகரம், யாரு ஷலாயிம். அதான் ஜெருசலம் என்ற ஆங்கிலத்திலும் எருசலேம் என்று தமிழிலும் நாம் சொல்லுகிறோம். ஆனால் அதனுடைய உண்மையான பெயர் எபிரேயத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யருஷலாயிம் என்பதாகும். தேவனுடைய சமாதானத்தின் நகரம். தேவனுடைய சமாதானத்தின் நகரத்திலே தேவனுடைய சமாதானம் உண்மையாய் நிலவ வேண்டும். அதற்கு இருக்கிறதான எதிரிகள் காணாமல் போக வேண்டும். அதற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். உண்மையான சமாதானம் எப்பொழுது நிலையாய் நிரந்தரமாய் வரும், கிடைக்கும் என்று சொன்னால், நம்முடைய மேசியாவாகிய இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் வந்து
எருசலேமை தலைநகராக கொண்டு அவர் செய்ய போகிற அந்த 1000 வருட அரசாட்சியில் தான் சமாதானம் கிடைக்கும். சமாதானம் என்று சொல்லும் பொழுது மனிதர்களுக்குள்ள மட்டும் எதிர்பார்க்கிற சமாதானம் அல்ல. நீங்கள் மிருகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். மிருகங்கள் ஒன்றுக்கொன்று பிரச்சனையில் தான் இருக்கிறது. ஒன்றை ஒன்று அடித்து சாப்பிடுகிறது. ஒன்றை பார்த்தால் இன்னொன்றுக்கு கோபம் வருகிறது. ஒன்றை பார்த்தால் இன்னொன்று அது அடித்து கொன்று சாப்பிடுகிறது. இப்படி இன்றைக்கு மிருகங்களுக்குள்ளும் என்ன இல்லை என்று சொன்னால் சமாதானம் இல்லை. மேசியா வந்தால் மனிதர்களுக்குள்ளே மட்டுமல்ல, மிருகங்களுக்குள்ளும் சமாதானம் இருக்க போகிறது என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். அதைத்தான் நாம் எப்படி புரிந்திருக்கிறோம் என்று சொன்னால், பசுவும் கரடியும் புலியும் ஓநாயும் எல்லாமே ஒன்றாக மேயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சங்கீதத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அலங்கம் என்று சொல்லும் பொழுது காம்பவுண்ட், ஃபென்ஸ், மதில் சுவர். அரமனை என்று சொல்லும் பொழுது அந்த மதில் சுவருக்குள்ளாக கட்டப்பட்ட வீட்டினுடைய அறைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கம்ப்ளீட்டா எருசலேம் என்கிறதான அந்த அலங்கம்னால் சூழப்பட்ட, மதிலால் சூழப்பட்ட அந்த பட்டணமும் அந்த பட்டணத்திற்குள் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் என்ன இருக்கட்டும்? சமாதானமும் சமாதானத்தின் நிமித்தமாய் சுகமும் இருக்கட்டும் என்று சொல்லி அவர் அறிக்கை செய்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இன்றைக்கு மனிதர்களுக்கான முக்கியமான தேவை என்ன? மனுக்குலத்தின் முக்கிய தேவை சமாதானம், ஷலோம். மக்கள் இன்னைக்கு டிப்ரெஷன்ல இருக்காங்க. கவலை, ஏகப்பட்ட ப்ராப்ளம், ஆன்சைட்டி, கோபம். இதனுடைய காரியங்கள் எல்லாம் என்ன என்று கேட்டால், எதனுடைய வெளிப்பாடு என்று கேட்டால், சமாதானம் இன்மையினுடைய வெளிப்பாடுதான். இவைகளை எல்லாம் நீங்கள் மனிதர்களுக்குள்ளாக பார்க்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி சொன்னார். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகத்தால் கொடுக்க முடியாத சமாதானம், இந்த உலகத்தால் கெடுக்க முடியாத சமாதானம், இந்த உலகத்தால் எடுக்க முடியாத சமாதானம். கொடுக்க முடியாத, கெடுக்க முடியாத, எடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் சமாதான பிரபுவாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. இந்த கால வேளையில சமாதான பிரபுவாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து சீஷர்களை பார்க்க போன பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஷலோம் அலைக்கும், பீஸ் பி அப்பான் யூ, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவர்களுக்கு சமாதான வாழ்த்துக்களை சொல்லுவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு தேவை என்னவென்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம். பழைய ஏற்பாட்டிலே தாவீதின் உந்துதலினால், தாவீதினுடைய அந்த மேன்மையான வெளிப்பாடு தரிசனத்தினால் வாங்கப்பட்ட ஒரு நிலத்திலே சாலமோன் ஒரு தேவாலயத்தை கட்டுகிறார். அந்த தேவாலயம் எதற்கான தேவாலயம் என்று சொன்னால், மேசியாவை புரிந்து கொள்வதற்கான ஒரு தேவாலயம். மேசியாவை இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு அவர் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே அதை எழுப்புவேன் என்று சொன்னார். அவர் யாரை பார்த்து சொன்னார்? எதை வைத்து சொன்னார்? தன்னுடைய சரீரத்தை வைத்தே சொன்னார். இன்றைக்கு எது தேவாலயம் என்று சொல்லி கேட்டால், நாம் ஒவ்வொருவரும் நடமாடும் தேவாலயங்களாக இருக்கிறோம். அதற்கு காரணம் நம்முடைய சரீரம் பரிசுத்தமானது, தூய்மையானது என்பதற்காக அல்ல. இந்த அசுத்தமான சரீரத்திற்குள்ளே பரிசுத்தமான தேவன் வாசம் பண்ணுகிறபடியினால் நாம் ஒவ்வொருவரும் தேவாலயங்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே தேவாலயம். இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது
யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்தில் பெரியவர். அந்த தேவாலயத்தில் பெரியவராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் வந்தால், நாம் வசிக்கும் வீடுகளில், இல்லங்களில் அவர் வரும் பொழுது, நம்முடைய சமுதாயத்திற்குள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் வந்து வாசம் பண்ணும் பொழுது, யாராலும் கெடுக்கவே முடியாத ஒரு உன்னதமான நிரந்தரமான சமாதானத்தை அவரே நமக்கு கொடுக்கக்கூடியவர், கொடுக்கக்கூடிய வல்லமை உடையவர். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய சமாதானம் தேவை என்று சொல்லி சொல்லுங்கள். யாருடைய சமாதானம்? அவருடைய சமாதானம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோட காத்துக்கொள்ளுவீர் என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறாரே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது நாம் அவரிடத்திலிருந்து சமாதானத்தை 2 மடங்காக பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதுதான் ஏசாயா 26ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். அந்த சமாதானத்தை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கிறார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசமின்றி கொடுக்கிறார். எந்த நாட்டவருக்கும் கொடுக்கிறார், எந்த மனிதனுக்கும் கொடுக்கிறார். படித்தவனுக்கும் கொடுக்கிறார், படிக்காதவனுக்கும் அவர் கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னார், இயேசுவை பார்த்து, நீ சமாதான பிரபு, உம்முடைய சமாதானத்திற்கு கொடுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நமக்கு சமாதானம் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இயேசு யார் என்கிற கேள்விக்கு, நடமாடும் தேவாலயம், எனக்கு சமாதானத்தை கொடுக்கிற சமாதான பிரபு. இந்த கால வேளையிலே உங்களுடைய உள்ளங்களிலே, உங்களுடைய இல்லங்களிலே, உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளிலும், உங்களுடைய போக்கிலும் வரத்திலும் தேவ சமாதானம் பெருகட்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் அற்புதமான காலை பொழுதிலே எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி எருசலேமை மையப்படுத்தி சமாதானத்தை ஆண்டவரே நோக்கமாக வைத்து தாவீதினால் எழுதப்பட்ட இந்த அற்புதமான ஆரோகண சங்கீதத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த சங்கீதத்தின் மூலமாக சமாதான பிரபுவாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மேன்மையான விஷயத்திலே நாங்கள் புரிந்து கொண்டோம். அந்த உன்னத புரிந்து கொள்ளுதலுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த காலை வேளையிலே யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல் தவிக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே நீர் வாரும் உம்முடைய சமாதானத்தை தந்தவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்தில் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ சமாதானமும் கிருபையும் பெருகுவதாக. ஷலோம், ஷலோம்.